எம்ஐ ஆர்சிபி இந்த ரெண்டு டீமுமே இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க. குறிப்பா ஆர்சிபி இதை வேற மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய லாயல் பிளேயரான ஏபிடி வில்லியர்ஸே பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல சிஎஸ்கே செம்ம ஐடியா பண்ணி அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னு பாராட்டி பேசியிருக்கிறாரு. எதை பத்தி சொல்றாரு, எந்த பிளேயரு பார்த்துருவோமா? சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இளம் கிரிக்கெட் பிளேயர் தான் டெவால் பிரேவிஸ். இவர் பாத்தீங்கன்னா 2022ல அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல தரமா விளையாடினாரு, சூப்பர்ஸா ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதன் காரணமாக அவர் அந்த ஐபிஎல் சீசன்ல மும்பை எடுத்தாங்க, வாய்ப்பும் கொடுத்தாங்க. அந்த டைம்ல பேபி ஏபிடி இவரால் எல்லாமே பண்ண முடியும், சூப்பரா ஆடுவாரு, அடுத்து ஏபிடி வில்லியர்ஸ் இவர் தான்ப்பா அப்படின்னு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதன் காரணமாக மும்பை அணி அவரை கழட்டி விட்டுட்டாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அவர் மேல இருந்த நம்பிக்கை நிறைய பேர் மத்தியில போயிடுச்சு. ஸோ 2025 அந்த ஆக்ஷன் நடந்துச்சு இல்லையா, யாருமே அவர் எடுக்கல. இது ஒரு மாபெரும் தவறு அப்படின்னு பல பேர் அப்பவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில தான் சிஎஸ்கே டீம் அவங்க டீம்ல காயமடைஞ்ச குர்ஜீத் சிங்குக்காக அவரை மாற்று வீரரா வாங்கினாங்க. இதை தான் தரமான அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏபிடி வில்லியர்ஸ். என்ன காரணம்னா அவருடைய ரீசன்ட் ஃபார்மை வச்சு நிறைய பேர் தப்பா எடை போட்டு அவரை வாங்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு லோ பிரைஸ்க்கு கிடைச்சும் கூட எடுக்காம போயிட்டாங்க. அதற்கு பலனாதான் அவர் சிஎஸ்கேக்கு வந்து வெளுத்து கட்டினாரு. ஒரு மிகப்பெரிய சோல்ஜரா சிஎஸ்கேக்கு இருக்க போறாரு அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் 56 பாலுக்கு 125 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இதை பல பேர் ஆச்சரியமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இந்த ஏலத்தை பத்தியும் அவர் எடுக்காததை பத்தியும் ஏபிடி வில்லியர்ஸ் பேசியிருக்கிறாரு. அதுல தான் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக ஆர்சிபி யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா சில பேருடைய தப்பான யோசனையினால இவரை வாங்காம விட்டுட்டீங்க. பட் சிஎஸ்கே இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளேயரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் இருக்கக்கூடிய திறமையை தாண்டி பவுலர்ஸை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லா விளையாடக்கூடிய பிளேயரா இவர் இருப்பாரு. ஸோ நீங்க வேணா பாருங்க, சிஎஸ்கே நல்லா கேப்டலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த சீசன்ல இவர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாரின் ஸ்லாட்ல நிரந்தரமான ஒரு பிளேயரா வந்து சேருவார் அப்படின்னு தன்னோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.